ஹாய்ப்பா, இன்னைக்கு சாதம் வந்து நிறைய வடிச்சிட்டேன். பழையது இவ்வளோ மீதி இருக்குது. எப்பவுமே ஒரு ஆளாக்கு தான் போடுவேன், 2 ஆளாக்கு போட்டுட்டேன். பார்த்தா அப்படியே இருக்குது. சரி, இதை வந்து நாளைக்கு கூழ் காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கூழ் காய்ச்சறதா பழையதுலையா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், நல்ல தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. காலையில் இந்த சாதத்தை பார்த்துக்கலாம். முன்னாடி நாளைக்கு காய்ச்சறதுக்கு முதல்ல நைட்டே கூட கரைச்சி வச்சிடலாம், இல்லைன்னா அந்த நேரத்துக்கு கூட கரைக்கலாம். தேவையான அளவு கேழ்வரகு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சோம்னா நாளைக்கு காய்ச்சும் போது புளிப்பா சூப்பராக இருக்கும். அந்த நேரம் கூட கரைச்சிக்கலாங்க, முன்னாடி நாளே கரைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு நல்லா ஒரு புளிப்பு டேஸ்ட் வரணும்னா நைட்டே கரைச்சிக்கிட்டா நல்லது. இதை தண்ணி ஊற்றி நல்லா கையில் கரைச்சி வச்சிடலாம். நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி ஒரு மூடியை போட்டு ஓரமாக வச்சிடலாம். உப்பு நான் இப்போ சேர்க்கலை, நாளைக்கு காய்ச்சும் போதே சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். காலையில் இது கொஞ்சம் நுரைச்சா மாதிரி வரும். இந்த பழையதோட எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். கரைச்சாச்சுப்பா, மூடி ஓரமாக வச்சிடலாம். சாதத்தை இது மேலே தூக்கி வச்சுப்பா. அவ்வளோதான், காலையில் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். நைட்டே இதை ரெடி பண்ணி வச்சியாச்சு இல்லையா? எப்பவுமே உடனே பண்ணணும்னா கூட கேழ்வரகு கரைச்சிக்கலாம். நைட்டு கரைச்சி வைக்கணும்னு கூட இல்லை, இருக்கிற பழையதை வச்சு உடனே கரைச்சி கூட ரெடி பண்ணிடலாம். நேற்று நைட்டு கரைச்சி வச்சோம்ப்பா. காலையில் என்ன பண்ணேன், நல்லா கையை வச்சு சாதத்தை வந்து நல்லா கரைச்சிட்டேன், கண்டிப்பு இல்லாமல். ஆல்ரெடி இது குழஞ்ச சாதம் தான், நேற்று வடிக்கும் போதே குழைவாக தான் இருந்தது. இது கூழ் நைட்டு கரைச்சி வச்சது. இதை தான் காய்ச்ச போகிறோம். எப்படி காய்ச்ச போகிறோன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலையா விறகடுப்பில் தான் காய்ச்ச போகிறோம். இந்த பாத்திரத்தெல்லாம் காய்ச்ச போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் அடிகனமாக இல்லை, இது கொஞ்சம் அடிகனமாக இருக்குது, கிண்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். நான் இந்த அடுப்பை இப்போ எப்படி பற்ற வைக்கிறேன்னா, சிரட்டை ஒன்று, கேஸ் அடுப்பில் சிரட்டை ஒன்று பற்ற வச்சுருவேன். வச்சுட்டு இங்கே போட்டுட்டு அப்புறம் இந்த குச்சியெல்லாம் வச்சா அடுப்பு எரிய ஆரம்பிச்சிடும். எல்லோரும் ஈஸியாக பற்ற வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஈஸி தான், ஆனால் எப்படின்னு தெரிய மாட்டேங்க இல்லையா? நான் வந்து எப்போவுமே சிரட்டை ஒன்று பற்ற வைப்பேன். இதில் போட்டுட்டு இதை போட்டேன்னா குச்சியெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். வாங்க, அடுப்பில் சிரட்டை வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுடலாம். இதுதான் கேஸ் அடுப்பில் பற்ற வச்சுருவேன், இதில் போட்டுடலாம். போட்டுட்டு குச்சியெல்லாம் இதில் வச்சோம்னா நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். மெது மெதுவாக இந்த குச்சி பற்றிக்கும். அப்புறம் இதை தூக்கி வைக்க வேண்டியதுதான். இப்போ இது நல்லா சூடாயிட்டு கொதிக்குது. இப்போ வந்து நம்ம இதை கரைச்சி இதில் ஊற்றிட்டு வேறு கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் சூப்பராக வெந்துடும். இதில் உப்பே சேர்க்கலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிண்டிகிட்டே இருக்கலாம் நல்லா. காலையில் காஃபி குடிச்சாச்சு. இது வந்து 2வது காஃபி. கூழ் காய்ச்சிட்டே காஃபி குடிப்போம். நல்லா கட்டியாக ஆகுது. இந்த டைமில் ரொம்ப விடாமல் கிண்டணும், இல்லைனா அப்படியே அடி பிடிச்சிடும். இந்த டைமில் தான் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இடையில கூட கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் கூட விட்டு விட்டு இது பண்ணலாம். நல்லா கட்டியாக வருது பாருங்கள், இன்னும் கட்டியாக சேர்ந்து வரட்டும். இது சாதம்ன்றதுனால சில நேரம் கட்டி கட்டியாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதுவாக கடைய அது எல்லாமே மசிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடும். நல்லா இது கூட தயிர் போட்டு வெங்காயம் போட்டு கரைச்சி குடித்தாலும் நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்பு, மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்.
வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் கையை தொட்டு இப்படி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்குது பாருங்க. இது வெந்துருச்சு. அடுத்து விட்டு நம்ம இறக்கிடலாம். இது திரண்டு வர மாதிரி கட்டியாகவும் செய்யலாம். எனக்கு வந்து கூழ் மாதிரி தான் குடிக்க போகிறோம் கரைச்சி, அதனால் வந்து இந்த அளவு எடுத்துட்டேன். ஆனால் இப்போ சூடாக இருக்கிறதுனால நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது, மீன் குழம்பு சூப்பராக மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றலாம். இது சூடாக இருக்கிறதுனால மீன் குழம்பு நான் சூடு பண்ணலை. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.